ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் விஜய் நந்து பேசுகிறோம். நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வீடியோ. அது வந்து காப்பிரைட் வந்துருச்சு. 3 hours 4 hours உட்காந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணோம். காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இவர் தான் ஏதோ கண்டுபிடிச்சி எடிட் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த காப்பிரைட் வராமல் போட வீடியோ எப்படி போகிறதுன்னு எனக்கு சொல்லிவிடுங்க. எனக்கும் தெரியல. எவ்வளோ சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடுது. சின்ன மிஸ்டேக்கில் கூட காப்பிரைட்ஸ் வந்துடுது. சின்ன சின்ன ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் அது காப்பிரைட்ஸ் வந்ததுனால அது எதுவும் பண்ண முடியல. அதனால் திரும்பவும் அப்லோட் பண்ணி ரெடி பண்ணி இப்போ பேசி போட்டுருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் உங்கள் விஜய் நந்து பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கிரீக்கில் இருக்கிற துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். இப்போ அல்நாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஏறிட்டுருக்கோம். இங்கேருந்து கிரீக் ஸ்டேஷன் 30வது ஸ்டேஷன் 30 ஸ்டேஷனுக்குள்ளே போனோம். இப்போ உள்ளே ஏறி உட்காந்துருக்கோம். மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் கூட்டமே இல்லை. இன்றைக்கி இந்த ரமதான் பண்டிகை இருக்கிறதுனால துபாயில் எல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது. கூட்டம் கம்மியாக இருக்குன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் கூட்டம் வரும். இப்போ கம்மியாக இருக்குது. ரெஸ்ஸாக இல்லை, ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ கிரீக் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இது கிரீக் ஸ்டேஷனில் இறங்கி வெளியே போயிட்டுருக்கோம். இதில் நான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் இல்லையா, நடந்து வந்துட்டுருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து நேராக அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கணும். ஒரு 100-150 மீட்டர் நடந்து போனால் போதும். அங்கேருந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே டிக்கெட் ஆஃபீஸுன்னு போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல போய் கேட்டோம். டிக்கெட் எடுக்க தேவையில்ல, நோல் கார்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சரி ஒரு 5 நிமிஷம் உட்கார சொன்னாங்க. வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு உடனே வந்து கூப்பிட்டாங்க, துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. போட்டுக்கு போனோம். போட்டுக்கு போயிட்டு அங்கே போனோம். நோல் கார்டு வந்து ஸ்கேன் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு 2 பேர்தும் ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் உள்ளே உட்காந்தோம். உள்ளே உட்காந்துட்டு பாருங்கள், சுற்றியும் பாருங்கள் போட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் போட்டில் போகிறோம் துபாய்க்கு போயிட்டு. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்தது. எப்படி இருக்குது பாருங்கள் சிட்டி எப்படி தெரியுதுன்ட்டு. நல்ல மழை பெய்கிற மாதிரி நல்லா காற்றடிக்குதுங்க, சில்லுனா. இது வரைக்கும் துபாய்க்கு வந்து இவ்வளோ சில்லுன்னு நான் இப்போது காற்று வாங்கினதே இல்லை. ஏன்னா எப்போவுமே ஹாட்டாக தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் சில்லுன்னு இருக்கும். இப்போ நல்லா சில்லுன்னு காற்று வருதுங்க. நல்லா இருக்குது. இடம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க, ஃபேமிலியோடு வர்றதுக்கு வந்துட்டு போய் பார்க்கலாம். இன்னும் உள்ளே போய் பார்க்கலிங்க, எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு போயிட்டு அங்கே என்னான்னு சொல்கிறோம். முதல்ல இங்கே பாருங்கள், இப்போ வியூஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கா. வியூ நல்லா இருக்குது பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ போயிட்டுருக்கு போட்டு. உள்ளே போய் கொஞ்சம் தொலைவில் இப்போ பாருங்கள், உள்ளெல்லாம் எல்லோரும் அவங்கவுங்க பாட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லாயிருக்கும். ஃபேமிலியோடு வாங்க, வந்து சுற்றி பாருங்கள். ஃபெஸ்டிவல் சிட்டி வந்துட்டவங்க அந்த ஸ்டாப்பை நிறுத்த போகிறாங்க. அவ்வளோதான். இங்கே வண்டி போட்டை நிறுத்திட்டு இங்கே திரும்பவும் நோல் கார்டை வந்து நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வெளியே போக வேண்டியதாங்க. வெளியே போனோன்னே இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் இது இப்படி தாங்க இருக்குது. ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு என்ட்ரன்ஸு. வீட்டை நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி ரீச் ஆகிட்டோம். வாங்க இப்போ உள்ளே போய் எல்லோரும் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டியை சுற்றி பார்க்கலாம். அப்படியே நடந்து போயிட்டு இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் மால் வரும். மாலுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். சைடில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பில்டிங்ஸ். அது ஃபுல்லாகவே மால் தாங்க. வாங்க போகலாம். எனக்கு ரைட் சைடு தெரியுது பாருங்கள். அங்கே தான் நைட்டு 7 o'clock மேலே வந்து வாட்டர் டான்ஸு ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். அதனால போயிட்டு உள்ளே துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலை சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 7 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அங்கே. வாங்க உள்ளே போகலாம். துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி போயிட்டுருக்கோம். உள்ளே போனதும் கிளம்புற அவசரத்தில் வரும்போது சாப்பிடாமல் வந்துட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு அப்புறமா சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பானிபூரியை சாப்பிட்டுட்டோம்.
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ரமலானை முன்னிட்டு அங்கே பாருங்கள் லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து துபாயில் வந்து ரமலான் இது போயிட்டுருக்கு, அதனால அப்படி லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கோம். அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ கேமிங் ஜோன் போயிட்டோங்க. கேமிங் ஜோன் போனதோ காரு விளையாடலான்னு சொல்லிட்டு கார்டை ஒன்று ஸ்வைப் பண்ணிவிட்டு வாங்கி கார் விளையாடலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தா அது வேறு லெவல் காமெடியாக இருக்குங்க. இதில் அப்படி இப்படின்ட்டு ஒரு 1 hour போயிடுச்சு. இவரை பாருங்கள், இவர் மட்டும் கார் ஓட்டிகிட்டு என்னை வீடியோ எடுக்க சொல்லி நிற்க வச்சுட்டாரு. இவர் மட்டும் ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. கேட்டால் நீ அப்புறமா ஓட்டுன்னு சொல்லிட்டு இவர் ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். எப்படி ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள், எப்படி ஓட்டுறாரு பாருங்கள். ரோட்டில் ஓட்ட சொன்னால் பாருங்கள் எங்கெல்லாம் போகிறாரு பாருங்கள். கேட்டால் எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு சொல்லுவார் இவர். அங்கே பாருங்கள் ஆக்சிடெண்ட் எல்லாம் பண்ணுறாரு உள்ள. புல்தாரியில் தாங்க கார் ஓட்ட தெரியும், எனக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டி பழக்கம் இல்லைங்க. ரோட்டில் தாங்க கார் ஓட்டுவாங்க, எந்த ஊரில் இங்கே புல்தரையில் கார் ஓட்டுவாங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஓட்டுறேங்க மக்களே. நீங்கள் பாருங்கள், இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி கார் ஓட்டினேன், ஆனால் அதில் எத்தனாவது பிளேஸ் நான் வரேன்னே எனக்கு தெரியல. அங்கே ரோட்டில் தான் போயிட்டுருக்கு காரு. ரோட்டில் எங்கெங்க போகுது? அங்கே பாருங்கள் ஜிக்ஸாக் ஷேப்பில் போகுது. ஓகே, ஏதோ ஓட்டுறீங்க, ஓட்டுங்க. என்ன சொல்லிட்டு இவங்க ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் உட்காந்துட்டு. இவங்களும் தரையில் ஓட்ட சொன்னால் மலையில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஓட்ட தெரியாமல் ஓட்டி, எனக்காவது டிரைவிங் தெரியும், நான் ரோட்டில் புல்லாவது ஓட்டணும். இவங்க ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஆனால் நல்லா ஓட்டுறாங்க. அங்கே பாருங்கள் கரெக்டாக போகுது கார். என்ன பண்ண முடியும்? நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம தலையில் எதுவும் இல்லை. ஓகே, தெரிஞ்ச வரைக்கும் ஓட்டுட்டோம். இந்த உள்ளவே இந்த கேம் தாங்க எனக்கு பிடிச்சிது. இது நல்லா விளையாடினாரு, காமெடியாகவும் இருந்தது. நான் விளையாடலை, அவர் விளையாடினாரு. எனக்கு விளையாட பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் விளையாடலை. அடுத்த கேம் பாருங்கள், சுற்றியில் அடிக்கிற கேமு. இந்த கேமை நான் ஃபஸ்ட்டு டிக்டாக்ல இந்த ரீல்ஸில் தான் போடுவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். விளையாடுறாரு பாருங்கள். அடிக்கட்டும், எவ்வளோ பொருசாக அடிக்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்கோர் ஏறிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்கோர் ஏறிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியல, அது கரெக்டாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ ஸ்கோருன்ட்டு. எவ்வளோ ஸ்கோரு பார்த்தீங்களான்னா 880 வந்துச்சு. அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு. சரிங்க, இதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ரெயின் டான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ரெயின் டான்ஸை பாருங்கள், ரமலானை முன்னிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த டைமு. நல்லா அந்த பில்டிங் ஃபுல்லாக பாருங்கள், ரமலானை பற்றி ஒரு போஸ்டர் வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா லைட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ரெயின் டான்ஸ் பாருங்கள், கீழே பாருங்கள், அந்த தண்ணியிலேயே அப்படியே ஒரு 3D வீடியோ வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இதுதான் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தா இப்போ நல்லா தெரியும். இது நைட்டுன்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. இது ஃபுல்லாகவே ரெயின் டான்ஸுங்க. தண்ணியால் அப்படியே உருவாக்கி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க இதை. நம்ம அது இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ரெயின் டான்ஸ் வந்து துபாய் மாலில் பார்த்தேன், புர்ஜ் கலிஃபா கிட்ட. இப்போ வந்து இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்துருக்கேன். இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க ஃபெஸ்டிவல் சிட்டி மாலு. இங்கே பாருங்கள், பெரிய கரடி பொம்மை வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் அஃபிஷியல் நந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.